உரை. அன்பிக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று தாத்தாக்கள், பாட்டிகள், மூத்தோர் ஆகியோருக்கான உலக நாளை கொண்டாடுகின்றோம். உங்கள் அனைவரையும், குறிப்பாக இந்நாளின் கதாநாயகர்களான அனைத்து தாத்தாக்களையும் பாட்டிகளையும் இயேசுவின் பெயரால் வரவேற்கின்றோம். இவ்வாண்டு நம்பிக்கை தளராதோர் பேறு பெற்றோர் என்ற கருப்பொருளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நிகழும் யூபிலி ஆண்டில் நம் தாத்தாக்களும் பாட்டிகளும் மூத்தோரும் தங்கள் குடும்பம், அன்பியம், திரு அவை ஆகியவற்றை எங்கனம் எதிர்நோக்கின் அடையாளமாக திகழ்கின்றார்கள் என்ற நோக்கினை இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து நாம் எவ்வாறு இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதையும், விடாமுயற்சியுடன் கேட்கும் நம்பிக்கையாளர்களின் வேண்டுதல்களை இறைவன் கேட்பார் என்பதையும் கற்பிக்கிறார். முதல் வாசகத்தில் ஆபிரகாமின் தளராத நம்பிக்கையும் சோதோம் நகருக்காக அவர் கடவுளிடம் பரிந்து மன்றாடியதையும் கேட்டு உள்ளோம். இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கிறிஸ்துவில் நாம் பெற்ற மீட்பையும் புது வாழ்வையும் எடுத்துரைக்கிறார். நம் மூத்தோர் தங்கள் வாழ்வில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட போதிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிகளாகவும் நம்பிக்கையின் மாதிரிகளாகவும் திகழ்கிறார்கள். இத்திருப்பலியில் அவர்கள் செய்த தியாகங்களுக்காகவும் நம்மிடம் வெளிப்படுத்தும் அன்பிற்காகவும் நன்றி கூறுவோம். யூபிலி ஆண்டில் அவர்கள் எதிர்நோக்கின் அடையாளமாக தொடர்ந்து மிளிரவும் இளைய தலைமுறைக்கு ஊக்கமளிக்கவும் இறைவனை வேண்டுவோம். வாருங்கள், இத்திருப்பலியில் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது இன்று தங்களுடைய
பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி ஆண்டவருக்கு செலுத்துகிற மனிஷ் ஆண்டோ கிறிஸ்டினோ 20வது பிறந்தநாள் விழாவையும், விமல்ராஜ் 30வது பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக சுரேஷ் சோபா குடும்பத்தில் நன்றிபடியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது மைக்கேல் ஜெயராஜ் அவர்கள் நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துகளுக்காகும். ஜீசு ஆண்டனி ஜாக்லின் லதா அவருடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், ஷெரின் வெரோனிகா எவாஞ்சலின் வின்சி இறை அன்பில் வளர வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும் நாம் ஜெபித்து இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன எலிசபெத் வேல்மணி, பெரிய நாயகம் அன்ன மேரி நீலாவதி, ஜெயபிரகாஷ் பாலகிருஷ்ணன், அருமைநாதன் அபூர்வசாமி, அந்தோணி சாமி ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றார். இயேசுவை தன்னுடைய வாழ்விலே முதல் முறையாய் பெற இருக்கிற மரிய வியானி என்ற மகனுக்காக ஜெபிப்போம். இவருக்கு ஆண்டவர் இயேசுவை உள்வாங்குகிற வேலை அவரை போல மாற வேண்டும் என்று மன்றார். அன்பாதோடு இன்று நம்முடைய அகில உலக திருபையானது தாத்தா பாட்டிகள் தினத்தை கொண்டாட அழைப்பு விடுகிறது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஜூலை மாதத்துடைய 4வது வாரத்தை நேற்றைய தினம் நாம 26ஆம் தேதி நம்முடைய அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் சுமக்கின் அன்னம்மாள், இயேசுடைய தாத்தா பாட்டியாக இருக்கிற அன்னம்மாள் சுமக்கினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். ஆகவே மறைந்த திருத்தந்தை அவர்கள் இந்த விழாவை அகில உலகம் முழுவதும் தாத்தா பாட்டிகள் அல்லது முதியோர் தினமாக எல்டர்ஸ் டே அப்படியாக கொண்டாட அழைப்பு விடுகிறார். எனவேதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழகான ஒரு முன்னுரையை கூட நாம் கேட்டோம். இங்க இருக்கிற தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நல்ல ஜோரா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பற்றி நிறைய சிந்திக்க இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல இப்போது அனைவரும் அமருவோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிகள் அவங்க தான் இன்னைக்கு நமக்கு மிக முக்கியமானவர்கள். என்ன ஒரு பிரச்சனை, அவங்க படிக்காதவங்களா இருப்பாங்க, வயது மூப்பா இருப்பாங்க, கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. அப்படியான சில விஷயம் இப்போ நாம இருக்கிற இந்த காலத்துல பயங்கரமா அறிவு ஜீவிகளாக இருக்கிறோம். ஆங்கிலம் பேசுறோம், செல்போன்லாம் யூஸ் பண்றோம், விதவிதமான ட்ரெஸ் போடுறோம், அழகா இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துக்கு ஏற்ப நம்மளை மாற்றிக்கொள்கிறோம். அவங்க அவ்வளவா ட்ரெஸ்லாம் சிம்பிளா போடுவாங்க, சாப்பாடுலாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தோடு ஒட்டி போகக்கூடிய விஷயங்கள் நிறைய தெரியாம இருக்கலாம். ஆகவேதான் இன்னைக்கு அவங்களெல்லாம் பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணோம், அவங்கள ஒதுக்கி வைத்தோம், ஓரம் கட்டிட்டோம், முதியோர்களை சேர்த்துட்டோம். வயசாச்சு, பெருசு, கிளம்பு, இடத்தைய வேஸ்ட் பண்ணிருக்க அப்படி என்று சொல்லி பல நேரங்கள்ல நம்முடைய தாத்தா பாட்டிகளை நாம் மதிக்க மறந்து விட்டோம். எனவே இப்போது ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். பிள்ளைங்களா வாங்க, நம்ம ஜெபம் செய்ய போவோம். ஜெபமா? ஐயோ பாட்டி, உங்களுக்கு வயசாயிடுச்சு, எங்கன்னா சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் ஜெபம் சொல்லுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. எங்களுக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க என்று நாம் பெரியோர்களை உதாசீனப்படுத்தி அவர்கள் மனதை காயப்படுத்தி உம்மை மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா. பாவத்தை
கொஞ்சம் டீ போட்டு தாமா, உடம்பு ரொம்ப களைப்பா இருக்கு, மாத்திரை வேற போடணும். ஆமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சுடு தண்ணி டீ போட்டு தருவாங்க. இதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேனா? உங்களுக்கு எல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது. வேணா நீங்களே போய் போட்டுக்கோங்க என்று உடல் சுகமற்று இருப்பவர்களின் நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்களின் மனதை புண்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா. என்னப்பா, நான் சொன்ன வேலையை மறந்துட்டியா? நீங்க என்ன சொல்றது? உங்க காலம் முடிஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு. இப்ப நான் தான் சம்பாதிக்கிறேன், குடும்பத்தை நான் தான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா வீட்லயே இருங்க, இல்லனா உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்துடுவேன் என்று இந்த வாழ்க்கை அவர்கள்தான் கொடுத்தார்கள் என்ற நிலையை மறந்து வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா. நம்ம அனைவரும் கண்களை மூடலாம். இந்த இளமை பருவம் இப்படி நம்ம இருக்க முடியுமா? கண்டிப்பா நம்ம ஒரு நாள் நாமும் ஒரு பருவ வயது வந்து திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் திருமணமாகி நாம ஒரு பேர பிள்ளைகளை தாத்தா பாட்டியாக நடக்கக்கூடிய தள்ளப்படுவோம். நமக்கும் வயது மூப்பு ஏற்படும். நமக்கும் முகங்கள், கைகள், தோள்கள் எல்லாம் சுருங்கி போகும். அப்ப இருக்கிற சூழல்கள் மாறும். மிக அழகாய் சொல்லலாம், நீ இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்பதான் நீ நடந்துக்கிற முறைதான் உங்க பிள்ளைகள் நாளை உங்களை வழி நடத்துவார்கள் சொல்றாங்க. பல நேரங்களில் நாம கூட நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள் நமக்கு எவ்வளோ தியாகங்களை செய்திருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்திருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் தங்களை ஒடுக்கி கொண்டு நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்ல வேலை செய்யணும், நம்ம வாழ்வில் வளரணும் என்று நமக்கான காரியங்களை முன்னெடுத்து என்று ஒன்றுமில்லாமல் இருக்கிற வேளையில அவரை எல்லாம் நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பல தருணங்கள்ல இன்னைக்கு இந்த உலகம் வேற மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. சொன்ன மாதிரி ஒரு ஜபம் இல்லை, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை இல்லை. இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை மாறி எப்படியெல்லாம் வாழலாம் என்ற வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிற வேளையில எத்தனை பேர் வாழ்வை தொலைத்து போய் கொண்டு இருக்கிறார். இதுதான் பெற்றோர்கள், இதுதான் நம்முடைய தாத்தா செய்யாத, இதை பண்ணாத, இப்படி இரு அப்படி இரு என்று சொல்வாங்க. அதெல்லாம் நமக்கு வலிக்கும், அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அப்படியே விளைவு தான் இன்னைக்கு நிறைய தேவையில்லாத காரியங்கள்ல நம்ம மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டு இருக்கிறோம். எனவே நான் நினைக்கிறேன், இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிகள் அல்லது பெற்றோர்கள், வயதானவர்கள் உடம்பு சரியில்லை, அவங்களை எவ்வளவு நம்ம கேர் பண்றோம். பல முறை அவளை கண்டுக்காம இருந்திருக்கீங்க. அவங்களை எத்தனை பேர் ஃபோன் பேசியிருக்கோம், அவங்களுக்கு காது கேட்காது, அதனால அவங்க ஃபோன் பேசுறதே இல்லை. அவங்க ஏதாவது வளருவாங்கயா, சும்மா வரமாரு நாங்க போட்டு கண்டு கொள்ளவே இல்லை. நிறைய நேரங்கள்ல நான் சொல்றது ஒரு குடும்பம் இல்லை, பொதுவாகவே இந்த உலகளாவிய விதத்துல இன்னைக்கு இந்த முதியவர்களை, வயதானவர்களை, தாத்தா பாட்டிகளை சில பலத்தை நம்ம அவ்வளவா கண்டு கொள்ளாமல் அவளை கவனிக்காமலே விட்டுறோம். அதான் நிறைய பேர் இன்னைக்கு சீக்கிரமாவே செத்து போயிடுறாங்க. நிறைய வருத்தங்கள், நிறைய பாரங்கள், நிறைய கவலைகளோடு. அதுக்கு நீங்களும் நானும் கூட ஒரு காரணமா இருந்திருப்போம். இப்போ நீங்க சொல்ல, எங்க அம்மா நல்லா பாத்துக்கிறேன், எங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லலாம். சில நேரங்கள்ல நம்ம நல்லா பார்த்துக்கவே இல்லை அப்படின்னுதான் உண்மை. மனதுல நிறுத்தி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் மேலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆட்சி உண்டாகுக, உலகினிலே
மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்பவரை பாதுகாப்பவருமான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. ஆபிரகாம் சோதோம் நகரின் அழிவை தடுக்க கடவுளிடம் மன்றாடியதை முதல் வாசகம் நமக்கு காட்டுகிறது. வெறும் 10 நீதிமான்கள் இருந்தால் கூட நகரை காப்பாற்றும்படி அவர் கடவுளிடம் விடாமுயற்சியுடன் கெஞ்சினார். இது அவருடைய அயராத நம்பிக்கையும் தளர்வடையாத மன்றாடும் மனப்பாங்கையும் வெளிப்படுத்துகிறது. நம் தாத்தா பாட்டி ஆகியோரின் அயரா நம்பிக்கையும் அவர்கள் குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் மேற்கொள்ளும் தியாகங்களையும் நினைவு கூர்ந்து இம்முதல் வாசகத்திற்கு தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 20 முதல் 32 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு உகந்ததன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி.
ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை நான் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாதர் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாதர் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாதர் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாதர் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உரைபவர். எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலைவில் இருந்தே அறிந்து கொள்கின்றீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாதர் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாதர் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாதர் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாதர் எனக்கு செவி சாய்த்தீர். எனக்கு செவி சாய்த்தீர். இரண்டாம் வாசகம் முன்னுரை. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம் கிறிஸ்துவில் நாம் பெற்றிருக்கும் புது வாழ்வையும் பாவங்களிலிருந்து விடுதலையும் பற்றி பேசுகிறது. திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவுடன் அடக்கம் செய்யப்பட்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்பது குறித்து இது விளக்குகிறது. நம் மூத்தோர் தங்களின் நம்பிக்கை வாழ்வால் கிறிஸ்துவில் புது வாழ்வை பெற்று அதை நமக்கு உணர்த்தும் சாட்சிகளாக எங்கனம் விளங்குகிறார்கள் என்பதை மனத்தில் நிறுத்தி இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். கடவுள் எங்களை அவரோடு சகோதரர் சகோதரி, நீங்கள் திருமுழுக்கு சென்ற போது கிறிஸ்துவோடு சாதிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றலை கருதி கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகளை பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புயலுக்காளுதின செய்தியிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கான செய்தி அத்தியாயம் 11 இறை திரு வசனங்கள் 1-13 முடிய. இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்து நம்முடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவரிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருடும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்கள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும்படி என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிழையாக கதவை தட்டி கொண்டே இருந்தார். நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்கள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேலை கொடுப்பாரா? தீயுருளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ஸ் வழக்கமாக நமக்கு தெரிஞ்செல்லாம் தமிழ் சேனல் தான் பார்த்து கொண்டு போய் இப்போ நிறைய பேர் டிவி கூட பார்த்து எல்லாம் செல்ஃபோனு இப்போ எல்லாம் வந்துடுச்சு. நேஷ்னல் ஜியோகிராஃபி அப்படி ஒரு சேனல் வந்துச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி. வைல்ட் லைஃப்லாம் பற்றி நிறைய காட்டில் போய் எப்படி வேட்டையாடுவது, அந்த மாதிரியான விலங்குகளை பற்றி எல்லாம் ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு தெரியும், சில பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதெல்லாம் அப்போ நினைக்கிறேன், இப்போ மாறிடுச்சு. காட்டு விலங்குகளுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பற்றி நிறைய பேர் படங்கள் எடுத்திருக்காங்க. இதை பற்றி நிறைய ஃபோட்டோ எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், வைல்ட் லைஃப் பற்றி நிறைய ஃபோட்டோ புக்கெலாம் நிறைய இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடக்கூடிய இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்களே, துப்பாக்கிலாம் வச்சுப்போம். வயசான இன்னைக்கு தாத்தா பாட்டிலாம் வச்சுருக்கோம். அந்த காலத்தில் தாத்தா மீசை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வீட்டில் பார்த்து துப்பாக்கி, எங்கள் தாத்தா போய் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுவார். என்ன பிடிப்பார்? எலியை பிடிப்பார். அவன் வேற என்ன, கொக்கு, இது மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் வேட்டையாடும் என்பது நான் சொன்ன மாதிரி எலியோ முயலையோ, அதாவது இது மாதிரி கொக்கு நாரையை சுட்டு சாப்பிடுவது ஒரு விதமாக இருந்தாலும், வேட்டை என்பது ஒரு வீரனுக்கு பெரிய விஷயம். பெரிய பெரிய விலங்குகளை, அதுவும் கொடூரமான ஆபத்துகரமான விலங்குகளை வேட்டையாடுவது ஒரு சுவாரஸ்யம். இப்போ நீங்கள் கூட பார்த்துப்பீங்க, நிறைய பேர் இந்த வெளிநாடுகள்லாம் போய் இருக்காங்க, போய் வேட்டையாடுவாங்க. சிங்கம், புலி. நம்மால் ஒருத்தர் இருந்தார், அவரும் கூட வேட்டையாடுவதற்காக போனார். அவர் அப்படியே பார்ப்பாங்க, தெரியல, அதுக்கு நிறைய டைம் எடுக்கணும், நிறைய பயிற்சி. அப்படி நேரம் போனால் அடிச்சு காலி பண்ணுறவங்கள அப்படி பார்க்குறோம். அங்கே பார்த்தா ஒரு பெரிய சிங்கம், நிறைய இன்னைக்கு செம்ம வேட்டை, வெயிட் பண்ணுறார், நிறைய குறுகி வச்சுன்னு அப்படியே பார்க்குறாரு. கிட்ட போட்டு அதில் அவங்க தூரமாக இருக்கு. புலி கிட்ட வருது, சிங்கம் வச்சுக்கலாம். சிங்கம் கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. தலைவர் அப்படியே குண்டை துப்பாக்கி வைத்து கொண்டு இருக்கிறார்.
புலி சிங்கம் கிட்ட வந்துச்சு. இவர் வந்து கரெக்டாக பார்க்குறாரு, ஒரு முக்கியமானதை மிஸ் பண்ணிட்டார். என்னது? குண்டு இல்லை. நம்ம ஆளுங்க நிறைய பேர் தான். இவருக்கு ஒன்று வெளுத்து போச்சு. முடிஞ்சிடறான கதை என்ன பண்ணும், என்னையே வேண்டியாரு அம்மான வச்சு செய்கிறேன் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் ரெடியாக இருக்கு. இவர் சிங்கத்துக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டார். அப்படியே நான் பேச போகிறதான் முழங்கால் படிக்கிட்டார். அப்படியே கதையோடைய ட்விஸ்ட்டு தான் செம்மையாக இருக்கும். சிங்கம் என்ன பண்ணுச்சு, முழங்கால் படிக்கிட்டுருச்சு. இப்போ இவர் எதுக்காக முழங்கால் படிக்கிட்டாரு? நீங்கள் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு யானை ஒரு ஜூவில் பார்த்துருப்பீங்க. ஒரு பையன் உள்ள விழுந்துட்டான். எல்லாம் பயப்படுறாங்க. நான் யானை அழகாக தூக்கி அந்த பையனை சின்ன பையனை தூக்கி வெளியே அவங்க அம்மாவில் கொடுத்துச்சு. நிறைய விலங்குகள் நம்ம நினைக்கிற மாதிரி விலங்குகள் கொடூரமான விலங்கு இல்லை. ஆனால் அந்த கதையோட டெஸ்ட்டு பாருங்களேன். தலைவர் வந்து எதை சுட பார்த்தாரு, சிங்கத்தை சுடுறதுக்காக குண்டு வச்சிருந்தார், இது துப்பாக்கி வச்சிருந்தார். அங்கே பார்த்தா குண்டு இல்லை. சரி என்ன பண்ணாரு, சரண்டர் ஆகிடலாம். சில பேர் அப்படி தான் சரண்டர் ஆயிடுறீங்க. சரண்டர் ஆயிடுறாரு, போயிட்டு முட்டிக்கால் போட்டார். சிங்கமும் முட்டிக்கால் போட்டுடுச்சு. இவர் கேட்குறாரு, நான் முட்டிக்கால் போடுறது என் உயிரை காப்பாற்றுறதுக்கு, நீ எதுக்கு முட்டிக்கால் போட்ட? நான் சொன்னான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஜோம் பண்ணி தான் சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஜோம் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஏசோனி பிரியமானோடைய ரொம்ப அழகான என்னுடைய 3 வாசகங்கள் இன்னைக்கு தாத்தாம்பாடிகளை பற்றினா ரொம்ப அழகாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், யோசித்து கொண்டு இருந்தேன். இன்றைக்கி அவங்களாம் எப்படி ஜெபித்தார்கள். நான் சொன்ன மாதிரி பணம் காசுலாம் இல்லை, வசதி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, வாழ்க்கை முறை ரொம்ப கடினமானதாக இருந்துச்சு, பெரிய சாப்பாடெல்லாம் இல்லை, வீடுகள்லாம் கூட பெருசாக இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் இருந்துச்சு அவங்ககிட்ட. இன்றைக்கி அவங்க தான் விட்டு சென்றாங்க. இந்த சொன்னாங்க இந்த நாடகத்தில் போட்ட மாதிரி ஜெபம். ஜெபம் தான் அவங்களுடைய மையமாக இருந்தது. அதனால தான் நான் யோசிப்பாங்களேன், அப்போல்லாம் நோயெலாம் இல்லை, பிபி சுகர்லாம் இல்லை, நிறைய நோய்கள்லாம் இல்லை, நிறைய சாப்பாடு வசம் பெரிய வசதிகள்லாம் இல்லை. ஆனால் மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி, சந்தோஷம் அப்படி இருந்துச்சு. இப்போ நாம் வந்து நவநாகரிகளுக்கு வந்துட்டோம். ஒரு மாடர்ன் ஈரோ அப்படின்னு சொல்கிறோம். மாடர்ன் ஈரோ அப்படியே நம்ம தொழில் புரட்சி, சோஷியல் மீடியா, அதில் தகவல் தொழில் வேற லெவலில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாரு ஊறுபட்ட பிரச்சனையை இன்றைக்கி எல்லாம் எழுந்துலேருந்து காலையில் தூங்குறதுக்குள்ளே 1000 பிரச்சனை இன்றைக்கி நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்புறம் நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இந்த 3 மாதம் என்ன சொல்ல வருது, ஜெபத்தை பற்றி எப்படி சிந்திக்கலாம், ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாமா இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன தகவல் பொறுப்பு ஒரு பக்கம் நெகட்டிவான ஒரு பக்கம் பாசிட்டிவ் வச்சுக்கலாம். அதுவும் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவர்கள், கத்தோடி நான் சொன்ன மாட்டேன், கிறிஸ்தவர்கள் பயங்கரமாக நிறைய பேர் இப்போ அதை வந்து பயன்படுத்துவாங்க. நிறைய பாடல்கள், மெசேஜஸ்ஸு, டாக்ஸு, நிறைய லைவ் ப்ரோக்ராம் அப்படிலாம் வந்து நிறைய ஆங்காங்கே பாஸ்டர்ஸ், நிறைய குழுக்கள், நிறைய கோவில்களில் வழிபாடுகள், ஆராதனைகள் என்று அடித்து தூக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வயதானவர்கள், நான் திருப்பி தாத்தாப்படி வந்து கோயிலெலாம் வர முடியல. ஆனால் சில வீட்டில் சொல்லுவாங்க, பார்த்தா நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வீட்டுக்கு போனேன், பார்த்தா மாதா டிவி தானா, காலையில் போகிற மாதா டிவி நைட் தான் போனோம், ஃபுல்லாக நான் சொன்னால் ஃபுல்லாக அவங்க வந்து சொல்லுவாங்க, ஃபுல்லாக எப்போ பாரு மற்ற டிவி பார்க்குறதுல மாறாக மாதா டிவி, மற்ற மாதிரியான உங்களுக்கு தெரியும் பிளஸிங், இது மாதிரி நிறைய டிவிலாம் இருக்குது. அது இந்த சேனலில் போட்டு பாட்டுகள், இறை வார்த்தைகள், சாங்ஸ், இது மாதிரி இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. லேட்டஸ்டான பாடல்கள்லாம் கூட இன்னைக்கு பாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் கூட இந்த ஒரு காலத்தை வந்து ஜெப குழுக்களின் காலம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு ஜெப குழுக்கள் தான். நிறைய பேர் ஒரு பக்கம் நம்ம பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு படித்தவர்கள் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெபக்கில் ப்ரேயர் குரூப்பில் போய் ப்ரேயர் கேங்கில் போய் சேர்வது, நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியானவங்களாம் இன்றைக்கி ஒரு ப்ரேயர் வார்ஷிப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஜெபத்தில் தங்களை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாங்க. ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ஜெபத்துக்கு டைமே இல்லை, பயங்கர பிஸியாக இருக்குது, அதுக்கு நேரம் எங்கே இருக்குது சொல்லிட்டு தள்ளுற ஒரு கூட்டம் இருக்கிற. நான் பாசிட்டிவாக பேசுகிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த ஜெபம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் அனைவரும் பல விதமான பதில்களை சொல்லுவீங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு காலம். இந்த காலம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இதில் வந்து நான் சொல்லுவேன் நெகட்டிவ், பாசிட்டிவ். நான் நெகட்டிவாக பேச விரும்பல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள். ஸ்கூலில் சேர்க்கணும், காலேஜில் சேர்க்கணும், அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அல்லது வீடு வாங்கணும், நிறைய பேருக்கு வேலை வெளிநாட்டு போகணும், கடன் தொல்லை, அந்த பிரச்சனை, குடும்பத்தில் இன்னைக்கு மன பிரச்சனை, உடல் பிரச்சனை, நோய், அது இது லொட்டு லொசுக்கு. அப்போ அதெல்லாம் இன்னைக்கு இந்த ஜெபத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தது, ஒரு
பிரச்சனைகளை தீர்க்கிற இடமாக இருக்குமோ? பிரச்சனைகள்லாம் தீர்க்கு போய் ஜெபம் பண்ணா போதும், உன் பிரச்சனை தீர்ந்து போயா, போ, உன் பிரச்சனை தீர்ந்தது. ஆகவே அப்படிக்காக இன்னைக்கு நிறைய பேர், நான் பொதுவாக சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல, பொதுவாக நான் சில இப்படி யோசிச்சு பார்க்கும்போது பிரச்சனைகளை தீர்க்கிற இடமாக இன்னைக்கு ஜெபங்கள் மாறிவிட்டதோ இல்லை இப்படி கூட சொல்கிறாங்க சில பேர், இது வழி தீர்க்கும் ஒரு இடமாக, வழி தீர்க்கும். இப்போ எனக்கு வந்து நான் கொஞ்சம் குடிக்காரன், நான் போதைக்கெல்லாம் அடிமையாயிட்டேன், எனக்கு நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்கிறது, நிறைய சொன்ன மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஆக இது வந்து என்னுடைய வழியை தீர்க்கக்கூடிய இடமாக அங்கே போய் ஜெபம் பண்ணனா வச்சுக்கேன், அந்த ப்ரேயர் குரூப் போனால் வச்சுக்கேன், அந்த கோயிலில் போய் ஜெபம் பண்ணிட்டு வச்சுங்களேன், அங்கே போனாலே எனக்கு வந்து என்னுடைய நான் சொன்ன இந்த பிரச்சனையுடைய வழிகள், அதில் வேதனையிலிருந்து எனக்கு வெளிவரக்கூடிய, எப்படி ஒரு மாத்திரை போட்டால் ஒரு தலைவலி போதும், ஒரு மாத்திரை போட்டால் எனக்கு உடம்பு வலி போகிற மாதிரி இந்த ஜபத்தம் என்ற ஒரு மாத்திரையை வந்து நான் ஜபிக்கிற போதோ, அந்த ஜப இடத்துக்கு போகிற போதோ என் பிரச்சனை தீர்ந்ததா அப்படின்னா, சில பேர் நிறைய கத்தி ஜோம் பண்ணுவது, கைத்தட்டி ஜோம் பண்ணுவது, உதித்து கொண்டு ஜோம் பண்ணும் போது நம்மளே அறிய அந்த நேரத்தை ஒரு ரிலீஃப். நீ பார்த்தீங்கன்னா சில பேர் ஐயோ என் உடம்பு நோயெல்லாம் போச்சுன்னுவாங்க. ஆனால் சைக்கலாஜிக்கலி சொல்கிறாங்க அது கொஞ்ச நேரம் தான், டெம்பரரி மொமெண்டரி சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிரச்சனை அவன்கிட்ட இருக்காமா. இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி நம்ம குறையா சொல்ல, நான் சொல்கிறது என்ன, அந்த ஜெபம் வழி தீர்க்கக்கூடிய இடமாக. நான் எப்படி கூட யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இந்த ஜெபம் வந்து ஒரு கையூட்டாக கூட சில பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எப்படி சில பேர் சொன்னாங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, அந்தோனியாரே, மாதாவே, நீங்கள் மட்டும் இதை செஞ்சுருங்க, இந்த வருஷம் பாத யாத்திரைக்கு நான் நடந்தே வரேன், நீங்கள் மட்டும் இதை செஞ்சுருங்க, அந்தோனியாரே நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுடுறேன். பொதுவாக நான் பேசுகிறேன், விளையாட்டாக சொல்கிறேன். இன்னைக்கு நானும் கடவுளும் கூட ஒரு அக்ரிமெண்ட் போகிறேன், இதை நீங்கள் செய்யுங்க, இதை நான் அவனுக்கு செய்கிறேன். என் பொண்ணை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, அல்லது என் பொண்ணை டாக்டர் ஆக்கிடுங்க, நான் இது பண்ணுறேன், நான் வீடை கட்டி முடிச்சிடுறேன், அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டுருங்க, நான் வேண்டதெல்லாம் நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுக்கும் போது நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், கையூட்டு அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு இப்படியும் கூட சில நேரங்கள் நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறதோ அப்படின்னா, இப்போ ஜெபனா என்ன அப்படி ஒரு கேள்வி தான் இன்னைக்கு மனதில் எடுக்கிறது. நம்மலாம் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறோம், ஜெபங்களில் சிறந்த ஜெபம் சொல்கிறான் திருப்படி தான் உன்னதமான, மிக உன்னதமான ஒரு ஜெபம். நான் சொன்ன இந்த ஜெபங்களில் பார்த்தீங்கன்னா வழிபோக்கு கூட, அல்லது பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய, அல்லது கையூட்டு ஆகி இருக்கக்கூடியதெல்லாம் ஜெபமே இல்லை. ஜெபம் உள்ளார்ந்த விதத்துல ஆண்டவனோடு ஏற்படுகிற உறவு பரிமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளார்ந்த விதத்துல ஆண்டவனோடு ஏறுகிற ஒரு உறவு பரிமாற்றம். நீ முதல் வாசகத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த வாசகம். மாதிரி இப்ப மதுரை வாயில சும்மா வச்சுங்க, கடவுள் இந்த ஊரை மதுரை வாயில அடிக்கணும் ஆசைப்படுற, ஏங்க 50 பேர் கூட இல்லையாடா, ஏடா 10 பேரோட நல்லவே இந்த ஊர்ல இல்ல, 5 பேரோட இந்த ஊர்ல நல்லவே இல்லை. அப்போ அந்த ஊரு எவ்வளவு மோசமானதாக, அதான் அதனுடைய வெளிப்பாடு, எவ்வளவு பாவம் நிறைந்த ஒரு ஊராக அந்த ஊர் இருந்திருக்கும் என்றால், கடவுள் அந்த ஊரை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார். இங்கதான் நான் வைக்கிறேன். அபிரகாம் அவர் வந்து நீங்க ஜெபம் நீங்க சொன்ன மாதிரி நான் எப்படி யோசிச்சு பார்த்தேன், எனக்காக மட்டும் ஜெபிக்கிறேங்க, நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு நோய் வரக்கூடாது, நான் வியாபாரம் நல்லா ஆகணும், என் வீடு கட்டணும், என் புள்ள ஃபாரின்னு போகணும், நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். இதுதானே இங்க இருக்க அத்தனை பேருடைய ஜெபம். இந்த மனிதனுடைய ஜெபம் பாருங்களேன். ஆண்டவரே எத்தனை முறை என்னை கோச்சிக்காதீங்க ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஒரு முறை ஆண்டவரே கோச்சிக்காதீங்க, தனக்காக அல்ல அந்த ஊருக்காக, அதுவும் பாவம் நிறைந்த ஊர். ரோமருக்கு திருமுகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் மாசம், பாவத்தின் சம்பளம் மரணம், தீமை பொங்கி எடுகிறது, பாவத்திலே வந்த மக்கள் உழன்று போயிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக ஆபிரகாம் பரிந்து பேசுறாங்க, ஐயா இந்த முறை ஒரு முறை சான்ஸ் கொடுங்களேன், 5 பேர் 10 பேர். அப்புறம் நீங்க பாருங்க எவ்வளவு ஒரு டைலாக், ஒரு நண்பனை போல இங்கிருந்து பேசுறார், இங்கிருந்து இல்லை. நம்ம நிறைய நேரம் இங்கிருந்தும் ஜோம் பண்ணுமா சொல்றான், இங்கிருந்து பேசுறார், மனத்தளவில உள்ளத்திலே இருந்து. அதுதான் இன்னைக்கு நற்செய்தியோட பாக்குறீங்க.
ரொம்ப அழகாக பையன் வந்து கேட்குறான், ஏ நண்பன் சொன்னீங்கன்னா இப்போ கதவை தட்டுறேன், எல்லாம் செல்ஃபோன் தான். செல்ஃபோன் பண்ணி கதவை தட்டுறான், வந்து தட்டி கொண்டே இருக்கிறான். படுத்தாச்சு, கதவு முடியாச்சு, என் பிள்ளைங்க என் கூட இருக்காங்க, இறங்கிலாம் வர முடியாது. எத்தனை டைலாக் பாருங்களேன். ஆனால் அவன் விடாமல் தட்டி கொண்டே இருந்தான். நீங்க வசனம் சொல்ற மாதிரி அவன் அவனுக்காக கேட்டானா, எனக்கு பசிக்குது, என் பிள்ளைக்கு சோறு இல்லை அப்படின்னு கேட்டான். என்ன சொல்றான் வசனம் சொல்லுது, அவனை தேடி நண்பர்கள் வந்திருக்காங்க, கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இருந்த ஒரு 3 அப்பம் கூடியா திருப்பி கொடுத்துட்றேன். நீங்க வந்து இந்த 2 பேரையும் நான் அப்படிதான் யோசிச்சு, ஆபிரகாமையும் அந்த நபரையும் கூட பார்த்தீங்கன்னா, வழக்கமா அந்த ஜெபம் என்பது என்னன்னா, இதான் இன்னைக்கு நமக்காக வேண்டுகிற போதுதான் சில நேரங்கள் இந்த ஜெபங்கள் கேட்கப்படுவதே இல்லை. இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஏனாவூர்லாம் போங்க, இந்த சாலக்குடி போங்க, பெரிய பெரிய பாம்பேலாம் இந்த வச்சிருக்காங்க கரஸ்மேட்டிக்லாம், பரிந்துரையாளர் ஜெபம் சொல்றான். அவங்க ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த 3 நாள் ப்ரோக்ராம், இன்னைக்கு இருக்கிற இந்த வழிபாடு விடுதலை விழா, அந்த விழா சிறப்பாக நடைபெறும். இப்போ நம்ம கூட சொல்லுவோம், திருவிழா நடக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, மழை வரக்கூடாது, எந்த பிரச்சனை, பரிந்துரை ஜெபம் சொல்றான். இந்த ஜெபம் வந்து ஒரு காமன், ஒரு பொது நன்மைக்காக ஜெபிப்பது. அந்த ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படுங்க. இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்க. அவதான் நினைக்கிறேன், இந்த ஜெபத்தை நான் இப்படிதான் பார்க்கிறேன், இது ஒரு உறவு பரிமாற்றம், உள்ளத்தில் இருந்து வருவது, உதட்டில் இருந்து வருவது அல்ல. ஆனால் இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு இந்த ஜெபத்தை பற்றி பல சிந்தனை வருகிற போது, அப்படியே இப்போ நீங்களாம் பூசைக்கு வந்திருக்கீங்க. நான் சொன்னேன், திருப்பலி மாதிரி ஒரு சிறந்த ஜெபம் இல்லை. 3 விதமாக பிரிக்கிறாங்க மனிதர்களை. இங்கே வந்திருக்க நீங்களே பார்த்து அது நீங்கள் இருப்பாங்க. சில பேருக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை சொன்னமா, டேய் வேணா பைத்தக்காரா மேந்தி வாடா பூசைக்கு போனடா, டேய் வாடா, வேற வேலையே இல்லை அம்மா. அம்மா ஒரு அம்மா சொன்னான், வீட்டுக்கு போனேன், அந்த பையன் பூசைக்கெல்லாம் வருதுன்னு. ஏன் வருது வீடு சந்திக்குமா, அதை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ். அவன் சொன்னா, நான் தூங்கணுமா ப்ளீஸ்மா, டெய்லி என்ன 5 மணிக்கெல்லாம் எழுப்பிடுற. இன்னொரு அம்மா சொன்னாங்க, ஏன் உன் பையன் வரமாட்டான் காட்டுச்சேன், இப்போதான் பார்த்து அவனுக்கு கிரிக்கெட் போகணும், கிரிக்கெட் கிளாஸ் போகிறான் பார், காலையில் இப்போ சிலம்பம்லாம் கற்றுக்கிறான். ஆனால் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சப்ஸ்டியூட் சில பேர் ஓகே போகணும், சாயங்காலம் பூசைக்கு பாருங்க உட்காந்துருப்பாங்க பிள்ளைங்களாம் வந்து. இங்கே இருக்கிற உங்களில் கூட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த திருப்பலியை, ஒரு கடன் திருப்பலி, கடமைக்காக வந்து உட்காந்துட்டு போனோம். பல நேரங்கள் நீங்கள் வெளியே சொல்லலை, கோச்சிக்காதீங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஞாயிறு திருப்பலி என்பது ஒரு கடன் திருப்பலி தான், கடமைக்காக. அதனால தான் நீங்கள் பாருங்கள் 8 மணி பூசைக்கு நிறைய பேர் 8 மணிக்கு வர மாட்டீங்க. ஏன்னா இது ஒரு நாளைக்கு காலையில் நீங்கள் போங்க, நான் சொல்கிறேன் சென்ட்ரல் ஸ்டேஷன் போங்க, உங்களுக்கு ஒரு 10 லட்சம் தராரு ஒருத்தர் 4 மணிக்கு. நீங்களாம் எத்தனை மணிக்கு இருப்பீங்க? நைட் 12 மணிமே பத்துப்பீங்க, காலைல 10 மணி முதல்ல வாங்கிப்பீங்களா? ஏன்னா அது முக்கியமான விஷயம், அது பூசை தானே, அதிகமாக பூசை ஓய பார்த்துட்டு என்ன பூசை பார்த்துட்டு வந்தேன், பங்கேற்கவே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு என்ன பூசை பார்க்கறதுக்கு என்ன ட்ராமாவா போடுறோம், டான்ஸ் ஆடுறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு இந்த ஜெபம் ஏன் இன்னைக்கு செயல்படவே இல்லை. உங்களுக்கு எனக்கும் பல நேரத்தில் நம்ம ஒரு கடமைக்காக ஒரு சாமியார் பூசை வைக்கணுங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பூசை வச்சுட்டு போய் நான் முடிச்சுட்டு இன்னைக்கு காலை பூசை வச்சுட்டுப்பா. எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு நம்ம வந்து வெறுமனே கடமைக்காக ஈடுபாடற்ற விதத்தில் இருக்காங்க. ஈடுபாட்டற்ற தன்மை, ரொம்ப அழகாய் சொல்றாங்க, ஈடுபாட்ட. எத்தனை பேர் இதை இன்வால்வ் பண்றீங்க? ஒரு வீட்டில் ஒரு விஷயம், ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம், காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் நாளைக்கு, நீங்கள் பாருங்க நைட்டு பகல் உழைப்பீங்க பாருங்க. ஏன்னா அதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணணும், அப்போ தான் அது வெற்றி கிடைக்கும், அப்போ தான் ரெக்கக்னேஷன் கிடைக்கும், அப்போ தான் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அப்போ தான் உங்களுக்கு ஐக் கிடைக்கும். அப்போ அதில் இன்வால்மெண்ட் இருக்கு. யோசித்து பாருங்க, மனசுல கை வச்சு சொல்லுங்க பாலாம். இன்னைக்கு எத்தனை பேர் நான் ரொம்ப முழுமையா இந்த பூசையில் அப்படியே கலந்து ஆண்டவரோடு ஒன்றாகணும். பாதி பேர் தூங்கி நிற்பாங்க. இது வந்து தூங்குற இடம். நான் சொன்னேன், அதான் காரல் மார்க்ஸ் சொல்வார், மதம் ஒரு அபின்னு சொல்றார், ரிலிஜன் இஸ் ஓபியம். ஓபியம்னா வந்து அப்படின்னா தெரியல, ஒரு போதை மருந்து மாதிரி. அவன் வந்து உட்காந்தாலே போதும், அவனுக்கு எங்கே தான் தூக்கம் வர சார் ஃபாதர், நீங்கள் பிரசங்கம் வச்சா அப்படியே தலை ஆடுது ஃபாதர், வீட்டில் கூட தூங்க முடியல ஃபாதர், நைட்லாம் தூங்கல ஃபாதர், அதுக்காகவே நீங்கள் பிரசங்கம் வைங்க ஃபாதர், நம்ம தூங்கணும். அவன் பாருங்களேன், இன்வால்மெண்ட் இல்லை, ஈடுபாட்டற்ற தன்மை. அப்போ எப்படி ஜெபம் உங்களுக்கு வேலை செய்யும்? வேலையே செய்யாது. 2வது சொல்கிறான், நீங்கள் இருக்கிற நீங்கள் எல்லாம் அறிவு ஜீவிகள், நிறைய படிச்சிட்டீங்க, பயங்கரமாக ஒரே செல்ஃபோனு, கூகுளு,
ஜிடி தாண்டி பட்டியா இன்னமும் நிறைய சொல்கிறோம். இப்போ நிறைய புதுசாக வந்துங்க சார்ஜ் பெட்டா அது மாதிரி வந்து நிறைய வந்துச்சு. அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி தட்டினோன்னு வந்துருச்சு. அறிவு ஜீவிகள் உட்காந்துருப்பானாம். இந்த பாந்துரு சிங்க கதையை புலி கதைலாம் சொல்லியிருக்காரு. என்ன பிரசங்கம், என்ன பைபிளை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையே. பல பேர் ஓடிட்டு உங்களுக்குலாம் நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக சிந்திப்பதாக நீங்கள் வந்து இந்த ப்ரேயர் வந்து ஜெபத்தில் வந்து உங்களை இணைத்து கொள்ளவே இல்லை. பல பேர் இருப்பாங்க, பெரிய டாக்டர்லாம் முடிச்சிருப்பாங்க, பெரிய ப்ரொஃபஸராக இருப்பாங்க, ஆசிரியராக இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வை நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன செகண்ட் முதல்ல ஈடுபாட்டு தன்மை, ரெண்டாவது அறிவுபூர்வமாக நீங்கள் எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக சிந்திச்சு பாருங்களேன், உங்களால் வாழவே முடியாது. சில விஷயம் நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் எல்லாத்தையும் பார்த்தா யூ டோன்ட் கெட் ஆன்சர் ஃபார் இட், அதுக்கான பதிலே கிடைக்காது. அப்போ நீ சொல்கிறான், இது ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை, ஜெபம் ஏன் இன்வால்வ்மெண்ட் இப்போனா முதல் ஈடுபாட்டு, ரெண்டாவது அறிவுபூர்வமாக இது என்ன பண்ணுதுன்னா உங்களை இணைப்பதற்கு தடையாக இருக்குது. நீங்கள் 1000 கேள்வி கேட்பீங்க. அவன் போனானா, இது என்ன, இது வாசனை எப்படி சொல்லுது, அதையும் அப்படி சொன்னார், ஏசி ஏன் எப்படியா சொன்னார், கேள்வி மேலே கேள்வி கிட்ட உட்காந்துட்டு எதுவுமே கிடைக்காம வெளியே போவீங்களாம். அவங்க தான் சொல்கிறாங்க. ரெண்டாவதும் கூட இன்னைக்கு ஏன் ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, மூன்றாவது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ஜெபம் நம்மை மறப்பது, கடவுளோடு இணைப்பது, உள்ளாந்த மனதளவில் வந்து கடவுளோடு இணைவதற்கான அற்புதமான இடம்தான் ஜெபம். அது எங்கே வேணா இருக்கலாம், பூசம் மட்டும் இல்லை. நான் சொன்னேன் நீங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணாலும் சரி, இது சொன்னாலும் அப்போ என்னை மறைக்கிற ஒரு 10 நிமிஷம் தான். நீங்கள் ஜெபம் என்பது மணிக்கணக்காக ஜெயிப்பது அல்ல, 10 நிமிஷம் நீங்கள் ஜெபம் உள்ளாந்த விதத்தில் உருக்கமாக கடவுளோடு ஒன்றிணைவது, கடவுளுடைய குரலை கேட்பது, கடவுளிடம் உறவு வைத்துக் கொள்வது, கடவுள் பேசுவதை நீங்கள் காது கொடுத்து கேட்பது தான் ஜெபம். இதுக்கு பல டெஃபினேஷன் சொல்லலாம். அப்போ ஒரே விஷயம் புரிஞ்சிச்சு, இந்த இதயம், அதான் சொன்னேன், கதவு மூடப்பட்டு விட்டது. அவன் சொல்றான், கதவு டோர் இஸ் லாக்ட். நீங்களும் நானும் கூட காதுகளை திறந்து வைத்திருக்கோம், கண்ணை திறந்து இதயத்தை மூடிவிட்டோம். இந்த இறை வார்த்தை அன்னை மரியா தன் இதயத்துல சிந்தித்தால், அனைத்து வார்த்தை இதயத்தில் வைத்து சிந்தித்தால், இதுதான் ஜெபம். நீங்க நிறைய நேரங்கள்ல அந்த மூர்த்தி சினிமா படம் பார்க்குற மாதிரி உள்ள போவே இல்லை, உள்ள போகணும். அங்கே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், கடவுள் வந்து மேலே வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறார், விருந்துலாம் வைப்பாங்க. பர்த்டே விருந்து தானே, ஆகவே நம்ம சாத்தான் கூட்டங்களையும் கூப்பிட்றாங்க, நீங்களும் விருந்தில் வந்து கலந்துங்கன்ற. இது கதை மாதிரி இருக்கும். ஒரு விருந்துனா எப்படி இருக்கும், எல்லாரும் ஜாலியாக டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு ஒரே ஜாலியாக. நம்ம சாத்தான்கள் எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க. கடவுளை கேட்குறேன், என்னையா என்ன பிரச்சனை, ஒரு விருந்து வச்சுருக்கேன், நல்லா செம்மையாக அறுசு விருந்துலாம் வச்சுருக்கேன், ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? கடவுளே, எங்களுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க இந்த மனிதர்கள். அது வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க, நாங்கள் தானே இந்த மக்களை பிரித்தாழ்வோம், கோத்து விடுவோம். பத்தியா சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், அவனை பற்றி இவன்கிட்ட சொல்லுது, இவனை பற்றி அவன்கிட்ட சொல்லுது, நிறைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவது தான் சாத்தானுடைய வேலை. இப்போ அதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியதில்லை ஆண்டவரே, இந்த மக்களே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தீய எண்ணங்களை விதைப்பது, கெட்ட எண்ணங்களை விதைப்பது, எப்படி அடுத்த அடிச்சுட்டு மேலே வருது, இது மாதிரி பல கெட்ட எண்ணங்கள் நம்ம அந்த மாதிரில மனிதனுடைய வாழ்வில் இதையெல்லாம் நாங்கள் தான் விதைப்போம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எங்களுக்கு வேலை கொடுக்குது இல்லை, எல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க. அவங்களே என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வாழ்வை அழித்து கொள்கிறான்னு சொன்னோம். அவங்களுடைய யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு அழிவு, இன்னைக்கு முதல் மாசகத்தில் சோதோம் குமரா என்ற அந்த ஊரை கடவுள் அழிக்கிறார். அழிவுக்கு காரணம் கடவுளா? இல்லை. நான் சொன்னேன், இன்னைக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைகள் ஆண்டவர் சொல்றார். அப்படியான ஆண்டு எப்படிங்க அழிச்சிருப்பாருன்னா, அந்த அழிவை அவர்கள் வருவித்து கொள்கிறார்கள். பாவம் நான் சொன்ன மேலோங்கியது, தீமை அதிகரித்தது, அதோடைய கொடூரம் தான் அந்த ஊர் அழிந்து போவதற்கான காரணமாய் அமைந்தது. இன்னைக்கு கூட நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம இன்னைக்கு இயேசுடைய ஜெபத்தை பரலோக தந்தையை நோக்கி ஜெபிக்கிறான். என் தந்தை சொல்ல, நம் தந்தை, ஃபாதர், நம் தந்தையை நோக்கி ஜெபிங்க அப்படின்ற. அப்புறம் அவரே கூட பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபிஷா இல்லவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இன்னைக்கு உலகத்தை கூட்டி கழிச்சு பார்த்தா முதல்ல சொன்ன எது முக்கியம்? நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள்லாம்
இங்கே அவங்க விழா எடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்களை கற்றுனா அவங்க கூட நம்ம நிறைய விஷயங்கள் இது நான் சொன்னது ஜெபம். அவங்க பாருங்க டெய்லி பூசைக்கு போவாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் சொன்னார், மகன் என்னோட காரில் கூட்டு போனார். அது எங்கள் அப்பா தொல்லை தாங்க முடியல ஃபாதர். என்ன இந்த பையர் புக் எடுத்து பாரான். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார், மேலே 8 மணிக்கும் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம். அந்த நாமநாள் ஜெபம் மாதா, நாமநாள் ஜெபம் ஆரைக்கு மாதா, நாம ஜெபம். அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அவர்கிட்ட. ஒரு 10 நிமிஷம் எனக்குலாம் இந்த ஜீசஸ் வந்து மனசில் இருக்காது. சொன்னேன் என்கிட்ட, தாங்க முடியல ஃபாதர். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, எங்க அவருக்கு வயசாயிடுச்சு, இல்லை அவரு கட்டாயப்படுத்துறாரு. என் முன்னாடி உட்கார சொல்றாரு, என் பையனை உட்கார சொல்றாரு. கம்பல்சரியா 1 மணி நேரம் ஜோம் பண்ணி ஆகணும்னு ரொம்ப தொல்லை பண்ண. அவரை டார்ச்சர் தாளம் உள்ள ஃபாதர் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நானும் கூட இன்னைக்கு ஜெபம் என்பது நீண்ட நேரம். இன்னைக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆயிடுச்சு. உலகமே இன்னைக்கு மாறி போச்சு. அப்ப நான் சொல்றேன், ஜெபம் நமக்கு அவசியம். அவங்க அப்பா படுறது வந்து கொஞ்சம் நீண்ட பிரச்சனையா இருக்கும். மேபி அவருக்கு அது ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அவர் வந்து கட்டாயப்படுத்த கூடாது நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு நீங்க காலை எழுந்தது, இரவு தூங்குறவ, எவ்வளவு வேலை செய்யறீங்க, எவ்வளவு விஷயங்களை நீங்க ஈடுபடுறீங்க. எத்தனை மணி நேரம் நம்ம எல்லாம் இந்த செல்போன்ல முழுகி போயிட்டு ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நானும் தான். ஆனா அதற்காக கடவுளுக்கான ஒரு 10 நிமிஷத்தை உங்களால கொடுக்க முடியுதா? அதான் இன்னைக்கு பிரச்சனை. நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்க இங்கிருந்து பதில் கிடை ஆரம்பிக்கிறீங்க, முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் பதில் வராது. ஏதாவது குறைஞ்ச சில விஷயங்களுக்கு நீங்க ரொம்ப அறிவுபூர்வமா சில விஷயங்கள் முடியாதுங்க, என்னால முடியாது, அப்படித்தானே போங்க. அவரை தேடுங்கள், கண்டடையுங்கள், தட்டுங்கள், திறக்க கேளுங்கள் கூட. நம்ம கேட்கறதே இல்லைங்க, கேட்கறதே இல்லை. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜெபமே. இன்னைக்கு ஜெபம் மற்றும் ஒரு வாழ்வு. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் ஜெபமே தெரியலங்க. புதுநலம் வாங்குறான் பையன், அதுக்கப்புறம் பாவம் செஞ்சா வெவன்றான். ஒரு அருண்ட மாதிரி ஜெபத்தில் ஒரு ஆஃபாத தெரியல. அப்பாங்களே நமக்கு அந்த ஈடுபாடு இல்லாம போச்சுங்க. நீங்க போகணுங்க, நீங்க தயவுசெய்து கோச்சிக்காது. நான் வந்து இந்த பிராமின் பசங்களையும் இந்த மதரசா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பாய் பசங்க படிப்பாங்க பாருங்க, என்ன மாதிரி படிக்காங்க, திருக்குறளை கரைச்சி குடிச்சிருக்காங்க. நம்ம துண்டு பையங்க, பொண்ணுங்க இப்ப பொண்ணு படி இந்த பூந்தமல்லியில வச்சிருக்காங்க, தலையில குல்லாம் போட்டுன்னு எல்லாம் வாண்டுங்க. அவ்வளவு அழகாக அந்த மதத்தினுடைய நூலை கரைத்து குடித்து வைத்து இருக்கிறான். நீங்க நான் எங்க அப்பா அம்மா எனக்கு கத்து ஊத்தாங்க, இங்க இருக்கிற உங்களுக்கு கத்துவ, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கத்துறீங்களா? எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு ஜெபம் செய்வாங்க? எத்தனை பிள்ளைங்க திருப்பலி ஜெபம் தெரியும்? அதெல்லாம் விடுங்க. சாதாரண ஒரு தந்தை மகன் தூயாய் போட்டு ஒரு அருண்ட மாதிரி ஒரு ஆஃபாத தெரியுமா? ஏன்னா நீங்க பழக்கப்படுத்தல இல்லைங்க. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு பழக்கப்படுத்தி கொள்ளணுங்க. ஒரு குடும்ப ஜெபம். நம்மளாம் இன்னைக்கு எங்க வீட்டுல நான் பெருமையா சோறே போட மாட்டாங்க எங்க வீட்டுல. எங்க அப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சு சாப்பாடுல. அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு சாமியார கூட இருக்குன்னு நினைப்பேன். பேச தெரியாது, இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ விதைத்தது நல்ல விதை 30, 60, 100 மடங்கு இன்னைக்கு பழக்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நீங்க பழக்கப்படுத்தாம விட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பையன் நேற்று வீட்டுக்கு போயிருந்தேன், அவனோட பேசி கொண்டு அப்பா சொல்ற அவ்வளவுதான், அவன் இப்ப 10th படிக்கிறான், அவன் வளர்ந்துட்டான் வச்சுங்களேன். இனி நான் மட்டும்லாம் ரொம்ப பேச முடியாது ஃபாதர், ஏன்னா அவன் வளர்ந்துட்டான், மதிக்க மாட்டான். பாத்தீங்கன்னா எங்க போது பாருங்க இன்னைக்கு எப்படி உலகம் போய் கொண்டு இருக்கிறது. அப்ப நீங்க அவன் நல்ல ஸ்கூல்ல போகணும், வெரி குட், ஆங்கிலம் நல்லா படிக்கணும். நீங்க சொன்ன ஜெஇ, நீட்டு, அது லொட்டு லோசுக்கு, லோயலா காலேஜ், MSW, அது இது படிங்க, பெரிய வேலை வாங்கி கொடுங்க. ஆனா பாருங்க சில நேரத்துல எந்த முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் தவறி போறான். ஏன்னா அவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதை விதைக்கலைங்க. கடவுள் பயம், கடவுளை தேடணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஜெபம் பண்ணணும், பூசைக்கு போகணும். அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் பல இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சந்திக்க போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோயிலுக்கே வருது இல்லை பிள்ளைங்க, ஒண்ணுமே தெரியல. இப்ப நான் போறேன், எனக்கு ஒரு குட் மார்னிங் கூட சொல்ல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம அந்த காலத்தை பார்த்தேன், ஃபாதரை பார்த்தேன், என்ன சொல்லுவீங்க? தோத்தரும் ஃபாதர். நான் வருத்தப்படல, ஏன்னா இது நீங்க விதைக்கலன்ற பசங்க மதிக்கவே மாட்டேன். ஃபாதர் அவரு என்ன, அப்ப என்னையும் ஒரு சிஸ்டர் நீங்க மதிக்கணும். அப்ப இது மதிக்கணும். உங்க வீட்டுல வர பெரியவங்களை மதிப்பாங்களா? தாத்தா வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்காங்க, பெரிய மாமா வந்திருக்காரு, வாங்க மாமா, வாங்க தாத்தா, உட்காருங்க. இன்னைக்கு கூப்பிட கூட தெரியலையே. சட்டையை பண்ண போய் உள்ள ரூம்ல உட்காந்து ஒன்று செல்போன் ஓடிட்டு ஆமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம கற்றுத்தர மறந்து விட்டோம். இதுதான் இந்த ஜபம். ஜபம் வந்து உங்களுக்கு பலவற்றை ஆண்டவர் கற்றுத்தராத்தான். அவன் கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டாங்க, கற்றுக் கொடுத்தார். அதான் இன்னைக்கு நீங்களும் கூட இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம் ஜபித்து கொண்டு இருக்கும். அவன் நினைக்கிற ஜபம் நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், எது உங்களுக்கு பிடிச்சி எடுத்துங்க.
பல நேரங்களில் முக்கியமானது, முதன்மையானது கடவுளை தேடுவது, கடவுளோடு உறவு கொள்வது. நீங்க கடவுளோடு உட்காருங்களேன், ஜெபத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. இன்னைக்கு மெடிடேஷன், யோகா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம். உடம்புல நோய் வேணாவா, நோய் வரக்கூடாதா, உட்காருங்க, போய் ஜெபத்தில் உட்காருங்க. நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது போய் உட்காந்து அது வேற செய்யாது. நீ கடவுளோடு அமரணும். ஒரு 10 நிமிஷம் சைலண்டா உட்காருங்க, கடவுளை நினைச்சு பாருங்க. ஜெபம் தான் முணுமுணுக்கும் தேவையில்லை, கடவுளை நினைப்பதே ஜெபம் சொல்றான். கடவுளை நினைப்பதே ஜெபம். நீங்க உட்காந்து அந்தோனியா ஜெபத்தையும் ஆரோக்கியமா ஜெபத்தையும் மனமடப்பணமான சொல்லணும் நான் சொல்லவே மாட்டேன். கடவுளுக்கு அங்க நேரத்தை ஒதுக்குகள் சொல்றேன். 24 மணி நேரத்தை எவ்வளோ நேரங்கள் நாம் வீணடித்து கொண்டு இருக்கிறோம். கடவுளுக்காக அவருடைய ஆண்டவருடைய சன்னதியில இந்த 1/2 மணி நேரம் ஒரு பூசை, அந்த பூசைக்கே இன்னைக்கு நிறைய பேர் வர முடியல. ஆனா நாளைக்கு காலங்க 7 மணிக்கு பாருங்க, 6 மணிக்கு பிள்ளை எழுப்பி விட்டுருங்க, ஏன்னா அந்த வண்டி போயிடும். அப்ப அதுக்கு தர முக்கியத்துவம் கண்டிப்பா படிக்கணும், எனக்கு முக்கியம். ஆனா அதை விட ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மறைக்கல்வியோ, ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு திருப்பலிக்கோ, அப்ப என்னன்னா நீங்க எதெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலையோ மற்ற விஷயம்லாம் அவங்க வந்துருது. அந்த பெருசா சாத்தான் சொல்றான் பாத்தியா, நாம விதைக்கணும் வேற வேலை இல்லை, நீங்களே விதைச்சுக்கிறீங்க. நீங்களே இன்னைக்கு அழிவை தேடி கொள்ளுகிறீங்க. அதனால நிறைய பேர் இன்னைக்கு வாழ்வை துளைத்து போன சின்ன வயசுலேயே தேவையில்லாத பழக்க வழக்கு, சின்ன வயசுல வாழ்க்கையை உழைத்து போ 20 வயசுல 22 வயசுல பல பேர் காணாம போயிட்டான். எங்க போனான்? தொலைஞ்சு போச்சு வாழ்க்கை. ஏன்னா அவனுக்கு சரியான வாழ்க்கையை நம்ம காட்டல, கத்துக் கொடுக்கல. தான் ஜெபம். ஆகவே எனக்கு ஜெபத்தை சரியான முறையில புரிந்து கொண்டு என்றால், ஜெபம் என்பது புதுமைகள் நடக்கிற இடம் இல்லை. ஜெபம் என்பது பயங்கரமான அட்டகாசம். ஜெபம் அமைதி, ஆண்டவன் உடன் இருப்பது, அப்படி உடனிருப்பை உணர்வது, அதை அனுபவிப்பது. அப்படியான ஒரு ஆழ்ந்த உறவு பரிமாற்றத்துல நாம் வளர அருள் வேண்டுவோம். ஆமா, எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆண்டவர் மிக அழகாக என்று சொன்னது போல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய வேண்டுதல்களை தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்து நிறைவா நம்பிக்கை தளராதோர் பேறு பெற்றோர் என்னும் கருப்பொருளில் உலக தாத்தா பாட்டி நாளை கொண்டாடும் வேளையில் எம் திருத்தந்தை லியோ அவர்களுக்கும் திரு அவையின் எல்லா தலைவர்களுக்கும் ஞானத்தையும் வலிமையையும் அளித்து அவர்கள் மக்களை நம்பிக்கையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டியே எம் இறைவா, எங்கள் தாத்தா பாட்டி மூத்தோர் ஆகியோருக்கு உடல் நலத்தையும் மன அமைதியையும் வழங்கியருளும். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும்
எங்களுக்கு அளித்த அன்பிற்கும் தியாகங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யூபிலி ஆண்டில் அவர்கள் எதிர்நோக்கின் அடையாளமாக தொடர்ந்து திகழவும் இளைய தலைமுறைக்கு தங்கள் ஞானத்தையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அடைக்கலமும் பாதுகாப்பும் ஆகிய இறைவா, சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஆதரவற்ற முதியோர் அனைவருக்கும் ஆதரவும் அன்பும் கிடைக்க செய்தருளும். மூத்தோரின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவ முன்வரும் நல்ல உள்ளங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வலுவூட்டும் இறைவா, துன்பங்களாலும் சவால்களாலும் துவண்டுள்ள அனைவரும் நம்பிக்கையை தளர விடாமல் உம்மிடம் தங்களையே முழுமையாக ஒப்படைக்க செய்தருளும். சோதனைகள் வரும்போது தூய ஆவியாரின் துணையுடன் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கரணை நாதரே எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித அல்போன்சாமால் அன்பிய குடும்பங்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை மற்றும் அனைவருடனும் அன்போடும் அமைதியோடும் இணைந்து வாழ்ந்து எங்கள் குடும்பங்களில் தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொண்டு எல்லோருக்கும் மேலானவரான உம்மை மாட்சிமைப்படுத்த வரமருள புனித அல்போன்சாமால் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய வீடுகளில் இருக்கிற நம்முடைய தாத்தா பாட்டிகள், வயதானவர்கள், முதியவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், கடினமாக உழைத்து ஓய்வு பெற்றுக் கொண்டிருப்பவர்கள், நமக்காக பலவிதமான காரியங்களை எல்லாம் செய்தவர்கள், தம்மை கற்பூரம் போல கரைத்து கொண்டவர்கள், தங்களுடைய நலனிலே அக்கறை கொள்ளாமல் நம்முடைய நலனிலே அக்கறை கொண்டு நம்மை ஏனி போல இருந்து உயர்த்தியவர்கள், அன்போடு அவர்கள் நமக்கு விட்டு சென்ற வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிற அற்புதமான வாழ்வியல் பாடங்களை நம்ம வாழ்வாக்கி கொண்டிருக்கணும். அதை தொடர்ந்து வாழையடி வாழையாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான். நம்முடைய முன்னோடிகளாக, நம்முடைய ஹீரோக்களாக வைத்து வாழக்கூடிய வரத்தை தரப்பெற்றார். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தை வழியாக, திருப்பணியின் வழியாக எங்களோடு உறவு கொள்பவரே, இந்த உறவு பரிமாற்றத்தில் எங்களை உள்ளார்ந்த விதத்தில் இணைப்பதற்காக வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருப்பவரே, வாக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை முதன்மைப்படுத்த, உமாக்கு முக்கியம் கொடுத்த, உமோடு நேரத்தை செலவழி, ஜெபத்துடைய அர்த்தத்தை, ஆழத்தை, ஆன்மீகத்தை புரிந்து கொண்டுதான் உங்களுக்கு அறிவார். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வும் காணிக்கை பாடல்.
அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வருகிற இக்காணிக்கைகளை எல்லாம் ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்பொழுது மிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேர்பத்திற்கு எம்மை இட்டு செல்வனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீ உலகம் அனைத்தையும் படைத்து காலத்தின் மாற்றங்களை எல்லாம் முறைப்படுத்தி உமது சாயலின் மனிதனை உருவாக்கினேன். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு பணிய வைத்து இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாலாய் ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். என்னுடைய உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் அதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரளின் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கண்களை மூடுவோம். நான் சொன்ன ஜபங்களிலே மிக சிறந்த ஒரு ஜபம் திருப்பலி. எப்பெல்லாம் நீங்க திருப்பலியில கலந்து கொள்கிறீர்களோ இதை வார்த்தையின்படியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தன்னையே உடைத்து இந்த திருவிருந்தின் வழியாக நம்மோடு உறவாடுகிறார். பிணி தீர்க்கும் மருந்தாக நம்முடைய வாழ்வுக்கு எல்லாமாக ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துங்க. சிறப்பாக ஜெபத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க வேளையில ஆண்டவரோடு இணைகிற ஒரு நேரம் அப்படி யோசிச்சு கொண்டிருந்தேன். எங்கெங்கேயோ நமக்கு பிடித்தமான இடத்துல ஒரு சினிமா பார்க்க போறீங்க, ஒரு 2.5 மணி நேரம் உங்களையே நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். உங்களோட பிடிச்ச உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் நேரத்தை செலவழிக்கிற போது நேரம் காலம் பார்ப்பதில்லை. நண்பர்களோடு இன்னைக்கு நிறைய பேர் பார்ட்டிஸ்லாம் போகிறாங்க அல்லது வெளியே அவுட்டிங்லாம் போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தை பாருங்கன்னா நமக்கு மற்ற எதை பற்றி யோசிக்க டைமே இல்லை. ஆஃபீஸ்லாம் கண்டுக்க மாட்டோம், எந்த பிரச்சனையா ஜாலியாக இருப்போம்பா, சந்தோஷமாக இருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த இடம் நம்ம நபர்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோ முக்கியமாக மாறி போகிற போது நம்ம அப்படியே அதிலே மகிழ்ந்து ஊறி போகிறோம். ஆனால் ஜெபம் சில நேரத்தில் நமக்கு போர், டைம் இல்லை, வெறுப்பு, சீக்கிரம் முடியுங்க, ஏன் இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா அதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஈடுபாடு இல்லை நீங்கள் என்ஜாய் பண்ணல, உங்களுக்கு ஒரு பலனை இல்லை, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்ற கேள்வி கூட சில நேரத்தில் மனசில் உதைக்கும். ஆனால் இதுதான் எல்லாத்துக்கும் பதில், இதுதான் எல்லாத்திற்கும் விடிவு, இதுதான் எல்லாத்திற்கும் விடியல். அவை நினைக்கிற இந்த நேரத்தில் கண்களை மூடி இந்த வரையான ஒரு பாடலை பாடி அவனுடைய தெய்வீக பிரசனத்தை உணரலாம். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தார்மே, என் கூட்டை இந்த நரனும் தஞ்சம் நீரே உண்மை நான் நாடி வந்தேன் என்ற பாடலை அமைப்ப பாடும். கண்களை முடியுங்க. நான் சொன்ன நீங்க எதுவுமே பத்தி யோசிக்க வேண்டாம். அழகாய் சொல்றாங்க ஜெபம் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை சரணடைய செய்வது, சரணாகதி ஆவது. நீங்க கடவுளை உங்களோட ஒப்பு கொடுக்கணும், அதான் ஜெபம். வேற எதுவுமே இல்லை. உங்க மைண்ட்ல எதையும் யோசிக்க வேணாம், எதை பத்தியும் நினைக்காதீங்க. இந்த இடம் ஆண்டவரோடு இருக்கிற இடம். அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா மோயிசன் கடவுளிடம் அந்த மலையில சீனா மல்ல ஒரு நண்பனை போல பேசினான் அப்படின்னு வாசிக்கும். இது நீங்க பேச வேண்டிய இடம் இல்லை, ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டிய இடம், அவரோடு இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய இடமாக கருதி இந்த பாடலை ஒன்றாக இணைப்போம். உம்மை தேடி வா
கொண்டிருந்தது போல விடாது ஆண்டவரே உம்மை தேடக்கூடிய, உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெப ஆவியுடைய வல்லமை எங்களுக்கு வாழ்வர்கள் அத்தனை விதமான தடைகளை எல்லாம் அகற்றிடுங்க. பாதத்தில் அமர ஐயை புரிங்க ஆண்டவரே சொல்லி சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயக்கே ரொம்ப அழகாய் சொல்வாங்க. புத்தம்பதம் சொல்லுகிறது, what is prayer? Being conscious. சும்மா இருப்பது. நீங்க சும்மா இருக்கணுமா? நம்ம மனசுல நிறைய ஓட்டங்கள், என்ன அலைகள் அப்படி ஓடிட்டே இருக்கும் பாருங்க. இப்ப இங்கதான் இருப்பீங்க, ஆனா உங்க மனங்கள்லாம் வீட்டுல இருக்கும். நீங்க என்ன குழம்பு வைக்கலாம், கடைக்கு போலாமா, அந்த பெலமா டைம் ஆச்சு. இது ஜெபம் அல்ல. அந்த 5 நிமிடம் அப்படியே நம்மை மறப்பது, கடவுளோடு இணைவது, சும்மா இருப்பது, கடவுளின் பக்கத்தில் இருப்பதை உணர்வது, உள்ளார்ந்த விதத்தில் ஆண்டவரோடு இணைவது. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, எங்களோடு இருப்பவரே, எங்களோடு உறவு கொள்ள வந்திருப்பவரே, எங்களை வழி நடத்துபவர, எங்களுக்கு எல்லாம் ஆனவர, நீ கொடுத்த அத்தனை விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நாங்கள் உம்மோடு இருக்க, நாங்கள் உம்மோடு உறவாட, உமது குரலுக்கு செவிமடுக்க, உம்மை தேட, உம்மை நாட, உம் பாதத்தில் அமர எங்களுக்கு அருள் தாங்க. நாளிலே தங்களுடைய பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி வர அத்தனை பேருக்காக, நம்முடைய ஜெபத்துக்கு கேட்டு யாவருக்காக, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக, நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரை தனிப்பட்ட வேந்தலுக்கா, ஏதோ தாத்தா பாட்டிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய முதியவர்கள், பெற்றோர்கள், வயதானவர்கள் அத்துணை பேருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். எங்களுக்காக எப்போதும் பரிந்து பேசுகிற எங்கள் அன்பு தாய் ஆரோக்கியன்னை, நம்முடையோடு வாழ்ந்து நம்மை முன்பாக சென்றிருக்கிற நம்முடைய பெற்றோர்கள், விண்ணகத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்ற தரும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாவலும் தந்தையுமான புனித அந்தோணியார், நாம் விழா எடுத்து கொண்டாடுகிற அன்னம்மாள் சுபக்கி, நேற்றைய தினம் தாத்தா பாடுகளின் பாதுகாவலர்கள், புனித தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகில் மனிதர்களாக வாழ்ந்து நம்முடைய மூதாதையர்கள் இன்னைக்கு அவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட வேண்டியவர்கள். அப்படியான புனிதர்களோடு ஒன்றாக இணைந்து ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடுவோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் அனைவரும் எழுந்திருப்போம். ரொம்ப அழகாக இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதி, சீடர்கள் போய் கேட்கிறாங்க, யோவான் அவருடைய சீடர் கற்றுக் கொடுத்தா, ஆண்டவரே எங்களுக்கு கூட ஜெபிக்க கற்றுத்தானுங்க. இயேசு கற்றுக் கொடுத்த அற்புதமாம். கரங்களை விதிக்கலாம். பல முறை இந்த ஜபத்தை ஜபிக்கும் போதோ கிளி பிள்ளை போல எங்களுக்கு தந்தை அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு. கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். இயேசுவே கற்றுக் கொடுத்த ஜெபங்க. இயேசுவே கற்றுக் கொடுத்த தந்தையை நோக்கி ஜெபி. நாம் அவருடைய உரிமை பிள்ளைகள் என்ற உணர்வை உள்வாங்கி விடாங்க இந்த ஜெபத்தை பொருள் விழுந்த விதத்தில நிறுத்தி நிதானமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலம் என்றால் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாய் இருப்போமா. நாங்கள் இது நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்லும் அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை அவருடைய பாத தண்டையிலே வந்து குடும்பம் இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், பங்கு சமூகத்துக்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்வீரான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற பன்னீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் இயேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழி தவிர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இறை மகனாக இருந்த போது கூட விவிலியம் அழகாய் சொல்கிறது, கருக்கல்லிலே விடியற் காலையிலே இரவு முழுவதுமாக தனிமையிலே ஆண்டவர் தந்தையோடு உறவு கொண்டு ஜெபித்தார். இயேசுவே ஜெபித்திருக்கிறார். நீங்களும் நானும் ஜெபிக்க உள்ளாந்த விதத்தில ஒரு உறவு பரிமாற்றத்தில் இணைவதற்கான அழைப்பு விடுக்கிறார். விருதுக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆனால் கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். உள்ளம் பொங்குதே.
அந்த அப்படி இது பொது காலத்துடைய 17வது ஞாயிறு 27 ஞாயிற்றுக்கிழமை. இன்று நான் சொன்னது போல அகில உலக முதியோர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். தாத்தா பாட்டிகள் தினம் ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து நம்ம இருக்கிற தாத்தா பாட்டிகள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை 28ஆம் தேதி புனித அல்போன்சா நினைவு, 29ஆம் செவ்வாய்க்கிழமை புனித மார்த்தாவுடைய நினைவு, 31ஆம் தேதி வியாழக்கிழமை புனித லோயலா இன்னாசியா நினைவு, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியுடைய நினைவு. அந்த மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை வழக்கம் போல திருப்பலியும் அன்று மாலை சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் சனிக்கிழமை மாதத்துடைய முதல் சனிக்கிழமை தேவனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இதுவென்று காலை வழக்கம் போல திருப்பலியும் அன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதனுடைய தேர்பவனியும் சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். நமது கணபதி நகர் சிற்றாலய மிரக்கத்தின் மாதா சிற்றாலய பணிகள் துரிதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் இந்த காலை உணவை நமக்காக தயாரித்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனவே இந்த 2வது திருப்பலியும் காலை திருப்பலியும் 2 திருப்பலிகள்ல அவர்கள் இதற்காக பல சிரமங்களை மேற்கொள்கிறார்கள். எனவே இந்த உங்களுக்காக உணவுகள் விற்கப்பட இருக்கிறது. வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுங்கள். நம்முடைய சிறு உதவி நிச்சயமாய் அவளுக்கு பெருவுதவியாக இருக்கும். எனவே அப்படியே போயிடாதீங்க. இங்க இருக்கிற காலை உணவுகளை வாங்கி சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பங்கை சேர்ந்த திரு ஜெகன் அவர்கள் நமக்கு ஒரு 50 சேர் உட்காரத்திற்கு 50 சேர் அவராகவே வாங்கி கொடுத்தான். கேட்கவே இல்லை. அவருடைய குடும்பத்திற்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய இளையோர்கள் தங்கள் 35வது ஆண்டு யூத் ஃபெஸ்ட் கடந்த வாரமே நான் சொன்னேன். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 16, 17, 24 ஆகிய தினங்கள்ல நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை இளையோர் குழுக்களும் நம் பங்கிற்கு வருகை தர இருக்கிறார். இந்த விளையாட்டு போட்டியை அவர்கள் சிறப்பாக நடத்துவதற்காக பல தயாரிப்புகள் பல முன்னெடுப்புகள் அப்படி நாம் நிச்சயமாக உற்சாகப்படுத்த வேண்டும் நம்முடைய கடமை. எனவே அவர்கள் செய்கிற இந்த அற்புதமான உன்னதமான இந்த விளையாட்டு போட்டிகள் சிறப்பாக நடைபெற நம்ம அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். சில பேர் உங்களிடம் நன்கொடை கேட்க உதவி செய்யுமாறு கேட்பார். தாராள உள்ளத்தை காட்டுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வராங்க. அவங்களுக்கு விளையாட்டுகள் உணவுகள் எல்லாம் கொடுக்க வேண்டியது. எனவே உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். அவரை கூட உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கில ஒவ்வொரு ஆண்டும் இந்த விவிலிய வினாவிடை போட்டியானது அக்டோபர் மாதத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பிகளுக்கான விவிலிய வினாவிடை போட்டி ஒரு அன்பை தேர்ந்த 3 நபர்களை நாம் தேர்ந்தெடுப்போம். நீங்களே தேர்ந்தெடுத்து அனுப்புவீர்கள். இதற்கான புத்தகங்கள் லேவியர், எண்ணிக்கை, ஜோஷ்வா, நீதி தலைவர்கள். இந்த ஆண்டு 4 புத்தகங்கள் எடுத்திருக்கிறோம். லேவியர், எண்ணிக்கை, ஜோஷ்வா, நீதி தலைவர். மொத்தம் 103 அதிகாரம் உள்ளடக்கியது. இதனுடைய அக்டோபர் மாதம் இதுக்கான இந்த விவிலிய வினாவிடை போட்டி குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தப்படும். டேட் என்பதை பின்னால் அறிவிப்பேன். எனவே நீங்கள் தயாரிக்குமாறு உங்களை அன்பனை கேட்டுக்கொள்கிறோம். அந்த 3 நபர்கள் பெயர்களை மிக விரைவாக அன்பிக வழியாக உதவி பகுதியிலும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த மாதம் நம்முடைய தமிழக ஆயர் பேரவை நம்முடைய பக்கத்தில் இருக்கிற இந்த பூண்டி மாதா ஆலயத்தில் கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே அங்கிருந்து ஒரு நமக்கான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் இனிமேல் திருப்பலிக்கு நம்ம ஒவ்வொரு பங்கிலும் 100 ரூபாய் பூச கருத்து அப்படி வாங்குறோம். இனி தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து ஆலயங்களிலும் பூசை கருத்து 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 150 ரூபாய். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இனிமேல் திருப்பலி கருத்துகள் 150 ரூபாய் வாங்க வேண்டும் என்று நமக்கு அறிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது மதுரவாயில் பங்கிலும் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மறை மாவட்டங்களும் எல்லா ஆலயங்களிலும் திருப்பலி கருத்துக்கு இனிமேல் செப்டம்பர் மாதத்திலிருந்து 150 ரூபாய் ஆனது நீங்கள் காணிக்கையாக கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம் வீடுகளை மந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். 28ஆம் தேதி திங்கட்கிழமை அருளானந்தர் மத்திய அன்பிய குடும்பங்கள் மந்திரிக்கப்படும். 30ஆம் தேதி புதன்கிழமை சின்னப்பர் அன்பியம், 31ஆம் தேதி வியாழக்கிழமை டாமினிக் சாவிய அன்பிய குடும்பங்கள் மந்திரிக்கப்படும். ஆகவே 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரை இந்த வீடுகள் ஆனது சந்திக்கப்படும். இன்றைய ஞாயிறு வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு சிறப்பித்து அர்த்தப்படுத்தியவர்கள் இப்பொழுது அல்போன்ஸ் அம்மாள் அன்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்த பாராட்டுகளை ஒரு பலத்த கருவடி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலியை நம்முடைய இளையோர்கள் அடுத்த வாரம் ஆகஸ்ட் முதல் வாரத்தை தமிழக ஆயர் பேரவை இளையோர் ஞாயிறாக யூத் சண்டே ஆக கொண்டாட அழைப்பு. எனவே நம்முடைய பங்கில் இருக்கிற இளைஞர்கள் பெண்கள் அடுத்த வார திருப்பலியை சிறப்பிப்பார்கள். அல்போன்ஸ் அம்மாள் பற்றி அல்போன்சாவின் வாழ்க்கை வரலாறு.
புனித அல்போன்சா 1910 ஆண்டு ஆகஸ்ட் 19 கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் ஜோசப் முட்டத்து பாடத்து மற்றும் மேரி தம்பதியரின் 4வது குழந்தையாக பிறந்தார். அண்ணா என்ற பெயருடன் திருமுழுக்கு பெற்றார். பிறந்த 3ஆம் மாதத்திலேயே அவரது தாயார் இறைவனடி சேர்ந்தார். அதன் பின் தம் அன்னையின் சகோதரியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். இவர் குழந்தை தெரேசாவை போல துறவரம் சேர்ந்து இறைபணி செய்ய விருப்பம் கொண்டிருந்தார். திருமணம் செய்து வைக்க வீட்டில் திட்டமிட்டதால் தீக்குழியில் குதித்து தன்னையே காயப்படுத்தி திருமணத்தை தடுத்து கொண்டார். தனது 17வது வயதில் பரஞானம் புனித கிளாரா கன்னியர் துறவரம் சேர்ந்தார். 1928 ஆண்டு திருமுக்காடு பெற்று அல்போன்சா என்ற மறுபெயரை பெற்றுக்கொண்டார். 1936 ஆண்டு ஆகஸ்ட் 12 நித்திய வார்த்தை பாடு எடுத்தார். சபையில் சேர்ந்த பிறகு புனித அல்போன்சா அதிக நேரங்களை ஜெபத்தில் செலவழித்தார். ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். மேலும் உடல் நோய்கள் வாட்டின. ஆனாலும் அவர் துன்பங்கள் வழியாக இறைவன் தன்னுடைய பாடுகளில் பங்கு பெறச் செய்கிறார் என்று அவர் தனக்கு வந்த துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். 1946 ஆண்டு ஜூலை 28 இறைவனடி சேர்ந்தார். அல்போன்சாவின் பரிந்துரையால் உடல் ஊனம் நலம் பெற்ற ஜினில் அறிக்கையை திருத்தந்தை 16 பெனடிக்ட் ஏற்றுக்கொண்டார். 2008 ஆண்டு அக்டோபர் 12 திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித அல்போன்சா இந்தியா நாட்டின் முதல் புனிதையாக உயர்ந்து விண்ணிலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். புனித அல்போன்சாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.